March 14, Saturday. The church remembers Saint Matilda. Today's Gospel. Two people went up to the temple area to pray. One was a Pharisee and the other was a tax collector. Oh God, be merciful to be a sinner. Today's Gospel teaches the real meaning of prayer. It is not a list of what we have done for God, but standing in silence in the presence of God, reminding God what we aware of our nothingness, and confessing to God our need for His mercy. Prayer is God-human relationship. In this relationship, the human has nothing to offer to God except gratitude. It is the master who gives. The disciple simply receives in love. The God gives freely, gratuitously. We receive acknowledging our unworthiness. The Creator gives not as recompense for what we have done, but out of the abundance of His generous mercy and compassion. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களை போலவோ இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 1 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவிகளாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். God be merciful to me, a sinner. கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே,
தற்புகழ்ச்சி தற்கொலை செய்து கொண்டது, பணிவோ துணிவுடன் இன்னும் பணிந்தது. The poison of pride, Pharisee, came near God full of himself and went back unchanged. The publican stood far off from God, empty of himself, and we went back justified. தாழ்த்திய பாவிக்கு பேரு, பரிசேயனுக்கோ சேரு. ஒரு பாடல் சாமி கும்பிட போச்சு. 2 ஆசாமிங்க, ஒன்று நல்ல சாமி, இன்னொன்று சின்ன சாமி பெரிய சாமி. பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி பாடலாக அந்த பாடல் கற்றுக் கொடுக்கப்படும். இறைவனுக்கு முன்னால் நாம் எப்படி இருத்தல் வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம். தன்னைத்தானே பகிரங்கமாக ட்ரம்பட்டிங் ஒன் செல்ஃப் என்று சொல்லுகின்ற ஆங்கில பதத்திற்கு தன்னையே பீற்றிக் கொள்ளுதல், தன்னுடைய சுய பிராணத்தை நான் அப்படி இல்லையாக்கும், நான் இப்படி இல்லையாக்கும், அவனை போல் இல்லை என்று பிறரை ஒப்புமைப்படுத்தி நான் அப்படி இல்லை, நான் நல்லவன், நான் கடமைகளை செய்பவன் என்று எவன் சொல்லுகிறானோ அவன் இந்த தற்புகழ்ச்சியினால் தற்கொலை செய்து கொள்ளுகிறான். இந்த தற்புகழ்ச்சி என்று சொல்வதும் வீணான இருமாப்பு கொண்டிருப்பதும் அழிவுக்குத்தான் இட்டு செல்லுமே ஒழிய வாழ்வுக்கு இட்டு செல்லாது என்பது இன்றைய நற்செய்தி. A mountain shames a molehill until they are both humbled by the stars. பெரிய மலையானது ஒரு சின்ன மடுவை பார்த்து, உன்னை விட நான் எவ்வளவு கம்பீரமாக உயர்ந்திருக்கிறேன் பார் என்று சொல்லும் பொழுது மிக உயரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சிரித்ததா, இவ்வளவு உயரத்தில் என்னால் இருக்க முடியும், ஆனாலும் நான் ஒரு புள்ளியாகத்தான் பிறருக்கு தெரிகிறேன், ஆனால் இருக்கின்ற இடத்தில் பெரியவன் சிறியவன் என்று சண்டை போட்டுக் கொள்ளுகிறீர்களே என்பது இந்த நட்சத்திரம் நமக்கு தருகின்ற பாடம். The test of worship is how far it makes us more sensitive to Christ in the hungry, the naked, the homeless and the prisoner. கைதியாக, வீடின்றி, ஆடையின்றி பசியிரும் கிறிஸ்துவுக்கு நாம் காட்டும் கரிசனமே பக்தியின் அளவுகோல். இயல்பாக வருதல் வேண்டும். இந்த கரிசனம், அதன் வழியாக பெறுகின்ற தெய்வ தரிசனம் இறைவனை மிக மிக சாதாரண காரியங்களிலே நாம் தேடுதல் அல்லது அவருடைய அருளை பெற ஆசித்தல், நாம் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ முகமூடியை அணிந்து கொள்ளுகிறோம். நான் நல்லவன், திறமையானவன், சரியானவன், அடுத்தவன் தவறானவன், ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற மனநிலையை உதறி எல்லாம் தெரிந்தவர்களும் முடிந்தவர்களும் எவருமில்லை என்ற மனநிலை பெற வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே என்னுடைய பதில் என்ன, ரியாக்ஷன் என்ன? இப்பொழுது பீடத்தெல்லாம் தொட்டு பார்த்தா சுத்தமாக இருக்கும், தூசி. இவங்களெல்லாம் இல்லை என்றால் அப்படியே சுண்ணாம்பு தூசி நர நர நரன்னு இருக்கும். இதே ஆண்டவர் பசிலிக்காவில் இருந்த பொழுது நான் முதலில் பொறுப்பேற்ற பிறகு இந்த நிலை, எங்கு பார்த்தாலும் தூசி. அப்பொழுது பீடத்தை தொட்டு பார்த்தா அப்படியே நர நர நரன்னு இருக்கும். அங்கே சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, இந்த அடோரேஷன் சிஸ்டர்ஸ், எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய அந்த சிஸ்டர்ஸ். அவங்கக்கிட்ட சொன்னேன், தயவுசெய்து தினமும் இந்த காலையில் இந்த பீடத்தை சுத்தமாக கொஞ்சம் தொடச்சி வச்சா நல்லா இருக்குமே. ஆண்டவர் அர்ப்பணமாகின்ற ஒரு திருப்பலியில் வழக்கமான சுத்தம் பிள்ளைகள் மற்றவர்கள் எல்லாம் பெருக்குகிறார்கள். காலையில் இந்த பீடத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்கும்போது
அந்த சுத்தமாக இருந்தால் ஒரு சிறிய துடைத்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டேன். உடனே அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. பேசினாங்க, ஃபாதர் எங்கள் வேலை ஆராதனை செய்வது, நேரத்திற்கு தகுந்தாற்போல் சகோதரிகள் போவார்கள், ஆராதனை செய்வார்கள், கோவில் சுத்தம் செய்வதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை அப்படின்னாங்க. அம்மா, கோவில் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டாம், பீடத்தை மட்டும் துடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. பிறகு நான் ஒரு டெக்னிக் செய்தேன், ஒரு ட்ரிக் செய்தேன். மேஜையில் இருந்த இந்த நாப்கின் துணியை வேண்டுமென்றே கீழே தள்ளிவிட்டேன். உடனே குளிஞ்சி எடுத்தான். ஏன் சிஸ்டர், இது குளிஞ்சி எடுக்கிறது உங்கள் வேலை இல்லையே, இந்த வேலைக்கார பிள்ளையை கூப்பிட்டு எடுத்திருக்கலாமே, நீங்கள் ஏன் எடுத்தீங்க? அது இயல்பாக வருகிறது அல்லவா? இதோ ஆண்டவருடைய பீடம் இப்படி தூசியாக இருக்கிறதே, இதோ இங்கு நற்கருணை பிரசன்னம் திருப்பலி நடக்கப் போகிறது, அதை தினமும் ஒரு நிமிடம் கூட ஆகாது ஒரு துணியால் துடைத்தால். பிறகு ஏற்றுக்கொண்டார்கள், செய்தார்கள். இயல்பாக வர வேண்டும், சொல்லி அல்ல. இறைவனுக்காக செய்யக்கூடிய சிறு காரியங்கள் நான் செய்வேன். இப்பொழுது வெள்ளிக்கிழமை ஒரு பெண்மணி நெல்லித்தோப்பங்கிலிருந்து வந்து தினமும் ஒரு அரை நாள் இயேசுவுக்காக இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவேன் என்று செய்து வருகிறார்கள். இதுதான் தியாக வழிபாடு. நாம் 1000 சிலுவை பாதை செய்யலாம், திருப்பலிகள் காணலாம், நன்மை வாங்கலாம், செபமாலை சொல்லலாம். செபித்துக் கொண்டே ஆலயத்தை சுத்தம் செய்தல், செபமும் சேவையும். அப்படி செய்யும் பொழுது நான் பணிந்து இந்த வேலையை செய்கிறேன். ஆகவே இறைவனுக்காக செய்கின்ற எந்த ஒரு காரியமும் நிச்சயமாக அது சோடை போகாது. அது ஆண்டவருக்கு அர்ப்பணமாகின்ற ஒரு செயல், செபத்தோடு கூடிய செயலாகும். Each one should judge his own conduct. If it is good, then he can be proud of what he himself has done without having to compare it with what someone else has done. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும், அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். மற்றவர்களோடு ஒப்பிடுதல் என்பது தவறு. அவரவர்களுக்குரிய எண்ணத்திலே, வளர்க்கப்பட்ட விதத்திலே, இருக்கக்கூடிய எண்ணத்தின் ஞானத்திலே செய்கிறார்கள். ஆகவே அதை நாம் ஒப்பிட்டு பார்த்தல் என்பது தவறு. அதே போன்று நம்முடைய குடும்பத்தை பிற குடும்பத்தோடோ, நம்முடைய பிள்ளைகளை பிறர் பிள்ளைகளோடோ ஒப்பிட்டு பார்த்தலும் சரியல்ல. இது இறைவன் எனக்கு கொடுத்த குடும்பம், இது இறைவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. ஆகவே அது நன்றாக படித்தாலும் சரி, படிக்காவிட்டாலும் சரி, அது சொற்பேச்சை கேட்டு வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது தான் தோண்டித்தனமாக தெரிந்தாலும் சரி, அழுக்கானாலும் பிள்ளை, அழகானாலும் பிள்ளை என்பதை போல ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம் இருக்கிறதா? அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ குடும்பமோ சமுதாயமோ பணி செய்கின்ற தளமோ எதுவாக இருந்தாலும் அதை எப்படி நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய பணியை செய்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் எவ்வாறு செய்கிறேன், அதிலே நான் பெருமையும் திருப்தியும் கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் பிறரோடு ஒப்பிட்டு அல்ல. அவனை விட, அதை விட, அந்த குடும்பத்தை விட, இந்த பிள்ளைகளை விட, இந்த பணித்தளத்தை விட என்று எப்பொழுது நான் ஒப்பிடுகிறேனோ அந்த ஒப்பீட்டில் நான் பெருமை கொள்ளுகிறேன். அது ஆணவம், இருமாப்பு, அகந்தை. அதிலிருந்து தான் ஈகோ என்பது உருவாகும். எட்ஜிங் காட் அவுட். கடவுள் அங்கே இல்லை, நீதான் நிறைந்திருக்கிறாய் என்று அர்த்தமாகும். A simple judge of my character is how I treat a person who can do absolutely nothing for me. எனக்கு ஒன்றும் பலனில்லை. பல சமயங்களில் எல்லாருக்கும் எல்லா திறமைகளையும் கடவுள் கொடுப்பதில்லை. அவரவருக்கு தகுந்த வகையிலே படி அளந்திருக்கிறார்.
அதை எப்படி நான் நிர்வகிக்கின்றேன், கடைபிடிக்கிறேன். எனக்கு எதுவுமே செய்ய இயலாதவரை நான் நடத்தும் விதமே எனது நடத்தைக்கு சான்று பகரும். ஆகவேதான் இந்த கையூட்டு பெறுதல் என்பது ஒரு பெரும் குற்றம். ஏனென்றால் என்னுடைய கடமை எல்லோருக்கும் செய்ய வேண்டும். எனக்கு என்னுடைய பணிக்கு ஊதியம் தரப்படுகிறது. எனவே அந்த ஊதியத்திற்கு ஏற்றவாறு நான் பணி செய்ய வேண்டுமே தவிர எனக்கு கையூட்டு கொடுப்பவரிடம் தாராளமாகவோ அல்லது அவர்களுக்கு சார்பாகவோ செயல்பட்டு எதுவும் தராதவர்கள், கையூட்டு கொடுக்க முடியாதவரிடம் முகம் காட்டுவதோ அல்லது எரிந்து விழுதலோ மிக மிக தவறு. நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன், அரசு மருத்துவமனையில், அதுவும் மகளிர் பிரிவில், இந்த குழந்தை பேற்று பிரிவில், பிரசவ வார்டில் அங்கு இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கையூட்டு கொடுத்தால்தான் காரியங்கள் நடக்கும். இல்லை என்றால் ஏச்சு பேச்சுக்கள் கொச்சையாக கொட்டப்படும். இவைகள் எல்லாம் மிக மிக தவறு. என்னுடைய கடமையை நான் செய்ய வேண்டும், அதில் முழுமையாக செய்ய வேண்டும். எனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்றோ அல்லது எனக்கு கையூட்டு கொடுப்பவர்கள் கொடுக்காதவர்கள் என்றோ பாரபட்சம் இன்றி செய்தல் வேண்டும். Our Lord crucified is an unsurpassable testimony of patient loving, of humble meekness. சிலுவையில் அறையுண்ட நமது ஆண்டவர் பொறுமையான அன்புக்கும் தாழ்ச்சியான இரக்கத்திற்கும் ஈடு இணையற்ற சான்று. இயேசுனுடைய சிலுவை சாவு அதுதான் நமக்கு ஒரு பெருத்த உதாரணம், மிகப்பெரிய ஒரு மாதிரி. நான் முன்மாதிரியை காட்டினேன், நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று பாதம் கழுவிய பொழுதும் சரி, சிலுவையில் தொங்கும் பொழுதும் சரி, இயேசு நமக்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறார். செபிப்போம், விழுந்தால் இருப்போம். O Lord, let my sacrifice be a humble and contrite heart which you will not reject. கடவுளே, நீர் புறக்கணித்த நொறுங்கிய குற்றம் உணர்ந்த என் உள்ளத்தை உமக்கு காணிக்கை ஆக்குகிறேன். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.